கோபத்தோடு வெறுக்குதுங்க உங்க மனமே. அங்க எரியுது பாரம்மா, அங்க எரியுது பாரதமே, அங்க எரியுது பாரக்கா, அங்க எரியுது பாரமாமா, அங்க எரியுது பாரண்ணே, அங்க எரியுது பாரக்கு கந்தக கடலே. அங்க துடிக்குது பார்க்காவல் செய்த உடலே, அங்க துடிக்குது பார்க்காவல் செய்த உடலே. அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே, அல்லேலூயா அல்லேலூயா அல்லேலூயாவே. மனதிரும்புகள் என்று வேதம் சொன்னார், மனதிரும்புகள் என்று வேதம் சொன்னார். அந்த கோபத்தோடு வெறுக்குதுங்க உங்க மனமே. அக்கா மனதிரும்புகள் என்று வேதம் சொன்னார், அந்த கோபத்தோடு உங்க மனமே. ஆண்டவரே இருக்கிற ஒவ்வொரு தெய்வ பிள்ளைகளுக்காக நன்றி செலுத்துகிறோம். ரொம்ப நேரத்திலிருந்து வந்திருக்கிறீங்க. நம்ம நிகழ்ச்சிக்கு நிறைய கடந்து போகலாம். இந்த நாளில் இந்த ப்ரோக்ராமை கிறிஸ்துமஸ் ஃபங்க்ஷனை மட்டும் வந்திருக்கிற எல்லாருக்கும் நன்றி சொல்கிறேன். நம்ம இதை ஜெபம் பண்ணி நம்ம ஆரம்பிக்கலாம். விசேஷமான மத்தியில் வந்திருக்கிற பாஸ்டர் வாசுதேவன் அவர்கள் மாவட்டம் வந்திருக்கிறாங்க. அவர்கள் வந்து முன்பாக வந்து ஆரம்ப ஜெபம் பண்ணுவார்கள். கட்டி வரவேற்கலாம். எல்லாரும் கண்களை மூடி நாம் ஜெபிப்போம். சர்வ வல்லமையுள்ள எங்கள் நல்ல தகப்பனே, உங்களுக்கு நன்றி செலுத்துகிறோம் ராஜா. இந்த இடத்துல ஆண்டவரே ஒரு அசைவாடுதலை நாங்கள் பார்க்க கர்த்தர் உதவி செய்வீராக. தேவனாய கர்த்தர் என்ன இந்த இடத்துக்கு கொண்டு வந்த கிருபைக்காக நன்றி. நீர் வைத்திருக்கிற ஒவ்வொரு தேவனுடைய பிள்ளைகளுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த கூடியை ஆசீர்வதிங்க. என்னை மரித்து நீர் வெளிப்படும்படியாக நாங்கள் ஜெபிக்கிறோம் இயேசுவின் மூலம் பிதாவே, ஆமென். அல்லேலூயா. சந்தோஷமா இருக்கிறீங்களா எல்லாருமே? அல்லேலூயா அல்லேலூயா. என்னுடைய பேர் அப்துல் சலீம். அல்லேலூயாங்கிற நானு ஆள் இல்லைன்னா தான் அல்லேலூயான்னு சத்தம் வராது. அல்லேலூயா அல்லேலூயா ஆமென். சரி, எனக்கு நேரம் வந்து கொஞ்சமா தான் இருக்குது. என்னுடைய டெஸ்டிமனியை நான் வந்து இப்ப ஷேர் பண்றேன் உங்ககிட்ட. கொடுத்திருக்கிற நேரத்துக்குள்ள சீக்கிரமா முடிக்கணும். ஒருவேளை என்னுடைய சாட்சிகள் முழுசா நீங்க கேட்கணும் அப்படின்னா யூடியூப்ல சலீம் பிலிப் அப்படின்னு சொல்லி நீங்க டைப் பண்ணாலே என்னுடைய சாட்சிகள் வரும். நீங்க போய் அதை போய் பார்க்கலாம். ஸோ இந்த நேரத்தில் நான் விக்டர் பாஸ்டருக்கு நான் நன்றி செலுத்துகிறேன். இந்த அழைப்பை எனக்கு கொடுத்து உங்க மத்தியில் இன்னைக்கு வர வச்சிருக்கிறார். வந்திருக்கிற ஒவ்வொரு பாஸ்டர்களுக்காகவும் நான் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். சரி, இப்போ யாரெல்லாம் வந்து தண்ணியை போட்டு வந்து இங்க உட்காந்துருக்கீங்கன்னு எனக்கு நல்லா தெரியும்லாம் நான் சொல்ல மாட்டேன். ஏன்னா இந்த மாதிரி கூட்டத்தில் நானும் தண்ணியை போட்டு வந்து உட்கார்ந்துட்டு இருக்கேன். ஆனா இங்க சில பேர் தண்ணியோட இருக்கிறீங்கன்னு எனக்கு நல்லாவே தெரியும். இன்னும் 2 கட்டிங் அங்கங்க வச்சிருக்கிறீங்க, அதையும் போய் அடிக்கணும் இப்போ வந்து கொஞ்ச நேரத்துல. அதனால அந்த மாதிரி இருக்கிறவங்களாம் தயவுசெய்து வந்து கொஞ்சம் நின்று கேளுங்க. ஸோ இன்னைக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல இவங்க பேசினது எல்லாம் வந்து உண்மையா? பிரதர் அழகா ஆராதனை எடுத்தாரு. அவர் ஒரு மெசேஜ் சொன்னார். நான் வந்து இதை நான் கேட்டேன், ஒரு கதையை சொல்றேன் அப்படின்னாரு. அது கதை இல்லை, அது நிஜம். அருமையான பாஸ்டர் அம்மா வந்து சில வார்த்தைகளை சொன்னாங்க.
அதுவும் உண்மைதான். ஐயா ஒரு பாடலை பாடினார். அந்த பாடல்ல வந்து பாத்தீங்கன்னா, உன் இருதயம் அழுகி போச்சு, எங்க போறதுன்னு தெரியல. இது உண்மைதான். இதெல்லாம் வந்து இவங்க பேசுனது எல்லாமே இதெல்லாம் உண்மையா அப்படின்னா, அந்த உண்மைக்காக தான் இப்போ தேவன் என்ன இந்த இடத்துல ஒரு சாட்சியா வைத்திருக்கிறார். இதில் நான் சொல்றது நீங்க நம்பல அப்படின்னா இதுக்கு ஆதாரம் இருக்குது. பேசி முடிச்சதுக்கு அப்புறம் நான் உங்களுக்கு அந்த வீடியோவை போட்டு காட்டுறேன், அதையும் பாருங்க. அதையும் பாருங்க. கண்டிப்பா நீங்க ஒவ்வொருத்தரும் இன்னைக்கு நீங்க போகும்போது ஆசீர்வாதமா போவீங்க. இன்னொன்னு என்னன்னா, உங்களுடைய அப்பாவோட நீங்க போவீங்க திரும்பியும். ஆமென். அப்பாடா, எனக்கு இந்த கை தட்டும் போது தான் எனக்கு சந்தோஷமா இருக்கு. ஒரு விஷயம் கூட இப்போ சொன்னாங்க, மனம் திரும்புங்கள், மனம் திரும்புங்கள். என்னை யாரும் என்னை வந்து காசு கொடுத்து இயேசுவை ஏற்றுக்கொள்ள சொல்லவே இல்லை. என் இருதயத்தை கொடுத்தேன், என்னுடைய மனசை கொடுத்தேன். இன்னைக்கு நான் நல்லா இருக்கிறேன், சந்தோஷமா இருக்கேன். குடும்பமா இன்னைக்கு வந்திருக்கிறோம். நாங்க ஆண்டவருடைய அந்த பிறப்பின் செய்தி ஒரு சந்தோஷம். அதனால நாங்க எல்லாருமே வந்து சேர்ந்து வந்து உங்களோட இந்த கிறிஸ்துமஸ் கொண்டாடணும்னு சொல்லி நாங்க எல்லாம் வந்திருக்கிறோம். சின்ன பசங்களாம் நல்லா கேட்கணும். 6வது படிக்கும் போதே நான் வந்து பாத்தீங்கன்னா மற்றவர்களை நான் பார்க்கும் போது உங்க வீட்லயே உங்க அப்பா குடிக்கலாம், இல்ல மற்றவர்கள் யாராவது குடிக்கும் போது உங்களுக்கு என்ன தோணும் அப்படின்னா, இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி தோணும். அதே தான் என்னுடைய வாழ்க்கையிலும் வந்து பாத்தீங்கன்னா, இதுல என்ன இருக்குது, சிகரெட் குடிக்கிறதுலயும் சரி, தண்ணி அடிக்கிறதுல இதுல என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி போய் அதை குடிக்க டேஸ்ட் பண்ண ஆரம்பிச்சேன். உங்கள்கிட்ட கேட்க முடியாம இருந்தாங்க, நீங்க உங்க இருதயத்தை அறிந்திருக்கிற தேவன் அவங்களுக்கு ஒரு விடுதலை கொடுங்க. இவங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். இவங்களோட வாழ்க்கை நல்லா இருக்கணும் ஆண்டவர். அப்பா, அவங்களோட சேர்ந்து நடக்கிற அந்த அனுபவம் வேணும் ஆண்டவர். ஒரு அற்புதத்தை செஞ்சு நாங்க சீக்கிரமா இந்த இடத்துல இருந்து ஒரு பெரிய சாட்சி கேட்க கர்த்தர் உதவி செஞ்சு இயேசுவின் மூலம் ஆமென்.